السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن نعمره ننكسه في الخلق فلا يعقلون. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வயோதிக நிலையை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்கி ஃபலா யாகிலூன். எவரை நாம் வயோதிகமாக ஆக்குகிறோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் பலகீனமான நிலைக்கு மாற்றிவிடுகிறோம். அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய பலகீனம், வயோதிகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக நாம் வாழும் வாழ்வில் நாம் நீண்ட ஆயுளை தான் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அதுதான் ஒரு மரபாக நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்வு எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்பதையும் வல்ல இறைவனிடத்தில் இவ்வாறு கேட்டு பெற வேண்டும் என்பதை சில வரலாற்று சம்பவங்கள் நமக்கு உபதேசிக்கின்றது. நாம் வாழும் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளில் யாருடைய பத்வாவையும் பெற்றுவிடாமல் சாபத்திற்குரிய இழிவு தரும் நீண்ட ஆயுளையும் பெற்றுவிடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை வல்ல இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை கீழ்காணும் சம்பவங்கள் நமக்கு என்ன செய்கின்றன, உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எத்தனையோ மனிதர்கள் எப்படியெல்லாமோ என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிலருடைய சாபத்தின் காரணத்தினால் இழிவு நிலையை அடையக்கூடிய, கேவலம் அடையக்கூடிய, முடிவுகள் சோதனைக்குரியதாக அமையக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சில மக்கள் இப்படியும் பேசுவதுண்டு: யார்கிட்ட இப்படி ஒரு சாபத்தை வாங்கினாரோ, பத்வா வாங்கினாரோ தெரியல, இப்படி மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றார் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்வாங்க, சிலர்கள் பேசுவாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய சாபத்தையும் பத்வாவையும் என்ன செய்யக்கூடாது, வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கினா அது எந்த நிலைமையில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவங்கள் நமக்கு சிலர்ந்த ஒரு பாடத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க, கூஃபா நகரத்தினுடைய ஆளுநராக இருந்தாங்க. அப்போது அவர்கள் மீது கூஃபா நகர அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, சில விமர்சனங்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் கவனத்திற்கு கடிதத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க, தெரிவித்தாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்கும் போது சரியாக தொழ வைப்பதில்லை என்றும், குறிப்பாக மகரிபு மற்றும் இஷா தொழுகையின் போது நீண்ட அத்தியாயங்களை ஓதுகின்றார்கள் என்பதுதான் அந்த விமர்சனம். உடனடியாக வந்த விமர்சனம் உண்மைதானா என்று கண்டறிவதற்காக வேண்டி ஒரு குழுவை என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமித்தார்கள். அந்த குழு கூஃபா நகரத்தின் பக்கம் விரைந்து சென்று மக்களிடையே விசாரித்த போது அனைவரும் என்ன செஞ்சாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை என்ன செஞ்சாங்க, கூறினாங்க, நல்லதையே கூறினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இமாமத் செய்த அந்த பள்ளிக்கு அருகில் உள்ள இன்னொரு பள்ளி,
பனு அபஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் விசாரித்த பொழுது அங்கிருந்த உசாமத் இப்னு கத்தாதா, அதாவது அபு சஅதா என்பவர் எழுந்திருத்து, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, சாத் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் சமத்துவமாக பங்கு வைப்பதில்லை என்றும் தீர்ப்பளிப்பதில் நீதியாக நடந்து கொள்வதில்லை என்றும் எங்களோடு யுத்தங்களுக்கு வருவதில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இந்த எல்லா செய்திகளையும் ஒன்று திரட்டி கொண்டு அந்த குழு என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கொண்டு வந்த பொழுது, இப்படி சொல்கிறாங்களே, சரியாக தொழு வைக்கல என்பதை சொல்கிறாங்களே என்பதாக சொன்னவுடன் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாய் நிறைய புன்னகைத்தவர்களாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைத்தது போன்றுதான் முந்திய ரக்காத்தில் சற்று நீட்டியும் கடைசி ரக்காத்துகளில் தொழுகையில் சுருக்கமாகவும் தொழ வைத்தேன் என்று கூறினார்கள். அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது உசாமத் இப்னு கத்தாதா, அதாவது அபு சஅதா என்பவர் சொன்ன குற்றச்சாட்டை என்ன செஞ்சாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கூறிய பொழுது சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிர்ச்சி மிகுதியால், நான் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யவே கிடையாது, அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யவே கிடையாது, அதாவது மக்களுக்கு மத்தியிலே சரியான முறையில் தான் நான் என்ன செஞ்சேன், நீதி வழங்கினேன், சமத்துவமாக பங்கு வைக்கக்கூடியவனாக இருந்தேன், எல்லாவற்றிலும் சரியாகத்தான் நான் என்ன செஞ்சேன் இருந்தேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க, அவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சாட்டி இருக்கிறாரு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கு பாதகமாக நான் 3 பிரார்த்தனைகளை செய்வேன் என்று கூறிவிட்டு அந்த 3 பிரார்த்தனைகளையும் இவ்வாறு செய்கிறாங்க. யா அல்லாஹ், உனது அடியார் உசாமத் இப்னு கத்தாதா அவர் என் மீது பொய்யுரைத்திருந்தால் அவர் பிரபல்யத்திற்காகவும் அதை கொண்டு இன்பம் அடைவதற்காக வேண்டியும் கூறியிருந்தால் அவரின் ஆயுளை நீ நீளமாக்குவாயாக, அவனுடைய ஆயுளை நீளமாக்குவாயாக, அவருக்கு வறுமையை நீ நீடித்து விடுவாயாக, அவரை குழப்பங்களுக்கு மத்தியில் வாழ வைப்பாயாக என்று இந்த 3 விஷயங்களை கொண்டு என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்பட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வல்ல இறைவனிடத்தில் துஆ செய்கிறாங்க. அந்த துஆவினுடைய பிரதிபலனாக விளைவாக கடைசி காலத்தில் உசாமத் இப்னு கத்தாதா அவர் தமது 2 புருவங்களும் கண்களின் மீது விழுந்து தொங்கும் அளவிற்கு முதுமை அடைந்து கடுமையான வறுமையும் ஏற்பட்டு வீதியில வருவோர் போவோரிடம் கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலையில் தள்ளப்பட்டார் என்பதை வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பாதையில் செல்லும் பெண்களை சில்மிஷம் செய்து அவமரியாதைக்கு உள்ளாக்கவும் பட்டார். இது குறித்து அவரிடம் ஏன் இந்த வயதில் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறீர் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், அதாவது உசாமத் இப்னு கத்தாதா அவர் சொன்னார், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மன வருத்தமும் துஆவும் தான் என்னுடைய இந்த கேவலமான நடவடிக்கைகளுக்கு காரணம் என்று பதில் கூறக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அதே போன்று கடைசி காலத்தில் இவர் முக்தார் என்னும் ஆட்சியாளரின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் கடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர் இறந்தார் என்பதையும் நமக்கு வரலாற்று குறிப்பு தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுத்தருகின்றது. அந்த செய்தி சியரு ஆயிலா மின் நுபலா என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலும் உஸ்வத்துல் காஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் யாருடைய சாபத்திற்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஆளாகி வரக்கூடாது. எல்லாரிடமும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் சில நிகழ்வுகளெல்லாம் அந்த இமாம்கள் மீதோ அந்த ஆட்சியாளர்கள் மீதோ தலைவரின் மீதோ இப்படி அனைவரின் மீதும் செய்யாத ஒரு விஷயத்தில் மீது குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு பத்வா செய்துவிட்டால் இறுதி காலகட்டம் நாம் முதுமை அடைந்த பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனைகள் இவ்வாறெல்லாம் வந்து அடையும் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய மக்களை விட்டும் இழிவிற்குரிய மக்களை விட்டும் பிறனுடைய தீய பத்வாவிற்கு ஆளாகுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நம்முடைய ஆயுள் காலம் வரை வல்ல இறைவனுடைய பொருத்தத்தை இந்த உலகிலும் பெற்று நாளை மறுமையிலும் பெற்று சிறந்தோங்க வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.